வணக்கம். நான் உங்கள் ஜோதிடாசான் வஜ்ரம் அருள்ராம். உறவுகளே, ஜோதிட அடிப்படை பயிற்சி வகுப்பு பகுதி 15. நேற்று ராசிகளின் தன்மைகளை பற்றி பார்த்தோம். இன்று நாம் பார்க்க இருப்பது கிரகங்களின் தன்மைகள். இந்த கிரகங்கள் என்ன என்பதை முன்பே நாம் உங்களுக்கு நடத்தியிருக்கிறோம். அது மனனம் செய்திருப்பீர்களா இல்லையா என்று தெரியவில்லை. இருப்பினும் மீண்டும் ஒரு முறை நினைவூட்டுகிறேன். நெருப்பு கோலத்திலிருந்து வெடித்த துகள்கள்தான் இந்த சூரியன் உட்பட 7 கிரகங்கள். சூரியனை சுற்றி, அதாவது சூரியனின் சுற்றுவட்ட பாதையில் இந்த 6 கிரகங்களும் சுற்றி கொண்டிருக்கின்றன. சூரியனை மையமாக வைத்து நீள்வட்ட பாதையில் சுழன்று கொண்டிருக்கின்றன. இந்த சூரியனின் சுற்றுவட்ட பாதையில் சுற்றி கொண்டு இருக்கக்கூடிய கிரகங்களில் சூரியனுக்கு மிக அருகாமையில் உள்ள கிரகங்கள் புதன் கிரகமும் சுக்கிரன் கிரகமும். இந்த கிரகங்களினுடைய தன்மைகள் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு தன்மை. தன்மை என்றால் மனிதர்களாகிய நமக்கு குணாதிசயம் என்று சொல்கிறோம் அல்லவா, கேரக்டர். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கேரக்டர். ஒவ்வொருவர் சாந்தமாக இருப்பார், ஒருவர் கோவக்காரராக இருப்பார், ஒருவர் பேசாமல் அமைதியாக இருப்பார், ஒருவர் வெகுளித்தனமாக இருப்பார். இப்படி மனிதர்களுக்குள் பல கேரக்டர். அதுபோலத்தான் கிரகங்களுக்கும் குணாதிசயம் என்று சொல்லக்கூடிய கேரக்டர் இருக்கும். அவைகளை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். பதிவுக்குள் செல்வதற்கு முன் புதிதாக நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளே மற்றும் மாணவர்களே, நீங்கள் உங்களது உறவுகள், சொந்த பந்தங்கள் மற்றும் அக்கம் பக்கத்தில் உள்ள நண்பர்கள் அனைவரிடமும் நமது சேனலை எடுத்துச் சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். காரணம், நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வழியாக இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டும் அல்லாமல் இறைத்தொண்டுகள், ஹோமம் வளர்ப்பது, வேள்வி வளர்ப்பது, இது போன்ற நற்காரியங்களையும் செய்து கொண்டு வருகிறோம். நாம் செய்யும் இந்த செயல்களினால் கிடைக்கக்கூடிய அத்தனை புண்ணியங்களும் கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கப்பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அவ்வாறு சொல்கிறேன். உறவுகளே, நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலமாக நமது குடும்பத்தில் ஓர் அங்கத்தினராக ஆகிவிடுகிறீர்கள். எனவே நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த புண்ணியங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் கட்டாயம் சென்றடையும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. எனவே நான் சொன்னது போல எல்லோரிடத்திலும் எடுத்துச் சொல்லி அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். முதலில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போகலாம் வாங்க உறவுகளே. உறவுகளே, இந்த கிரகங்களின் தன்மைகள் என்பது சூரியனின் மையமாக வைத்து சூரியனின் சுற்றுவட்ட பாதையில் சுழன்று கொண்டிருக்கக்கூடிய 6 கிரகங்கள், சூரியனோடு சேர்த்து 7 கிரகங்கள். ராகு கேதுக்களுக்கு கிரக அந்தஸ்துகள் கிடையாது. இந்த ராகு கேதுக்கள் எப்படி தோன்றியது என்பதை பற்றி அது பிறகு சொல்கிறேன். இந்த கிரகத்தின் தன்மைகள் என்பது நான் முன்பே சொன்னது போல கிரகங்கள் சுழன்று கொண்டு இருக்கக்கூடிய அந்த வட்டப்பாதையில் 27 நட்சத்திரங்களும் அமர்வு பெற்றதால் இந்த நட்சத்திரங்கள் அமர்ந்திருந்த இந்த சுற்றுவட்ட பாதையில் கிரகங்கள் சுழன்று கொண்டிருக்கும் பொழுது எந்தெந்த கிரகங்களுக்கு எந்தெந்த நட்சத்திரத்தின் தன்மைகள் ஒத்து போகின்றதோ அந்த நட்சத்திரத்தில் கிரகங்கள் சங்கமித்து விடுகிறது. அதாவது அந்த நட்சத்திரத்தை இந்த கிரகங்கள் ஏற்றுக்கொள்கிறது.
அப்படி ஏற்றுக்கொள்வதினால் அந்த நட்சத்திரம் அமர்ந்த வீட்டை ஆட்சி வீடாக கிரகங்கள் எடுத்துக்கொள்ளுகின்றன, ஆளுகின்றன, ஆக்குப்பை செய்கின்றது என்று சொல்லலாம். இப்படி கிரகங்களுக்கு ஆட்சி வீடு, சொந்த வீடு என்று சொல்கிறோம். இரண்டும் ஒன்றுதான். ஆட்சி வீடு என்றாலும், சொந்த வீடு என்றாலும் ஒன்றுதான். இந்த ஆட்சி வீடு என்பது என்ன என்று பார்த்தீர்கள் என்றால், ஒவ்வொரு கிரகத்திற்கும் 2 வீடுகள் ஆட்சி வீடுகளாக அமைகின்றன. அதில் ஒளிரும் கிரகமான சூரியன், சந்திரன் இவைகளைத் தவிர மீதமுள்ள 4, 5 கிரகங்களுக்கும் மன்னிக்கவும் 5 கிரகங்களுக்கும் 2, 2 வீடுகள். ஒளிரும் கிரகமான சூரியன், சந்திரனுக்கு மட்டும் ஒரு வீடு. எனவே அவர்கள் ஏகாதிபத்தியனர் என்று சொல்கின்றனர். ஏகாதிபத்தியர் என்றால் சூரியனும் சந்திரனும் அவர்களுக்கு ஒரு வீடு என்பதனால். சரி, செவ்வாய்க்கு மேஷமும் விருச்சிகமும் ஆட்சி வீடு, சொந்த வீடு. இந்த ஆட்சி வீடு, சொந்த வீடு என்றால் கிரகங்கள் பலமாக இருக்கிறது என்று அர்த்தம். பலமாக இருக்கிறது என்றால் பலவீனம் என்று எப்படி சொல்வது என்று நீங்கள் கேட்பது புரிகிறது. முதலில் ஒவ்வொன்றாக பார்த்து விடுவோம். அப்போ பலமாக இருக்கக்கூடியது தன் சொந்த வீடான ஆட்சி வீடு. அந்த ஆட்சி வீடு எது? மேஷமும் விருச்சிகமும் செவ்வாய் பகவானுக்கு சொந்த வீடு, ஆட்சி வீடு. இங்கே இந்த 2 வீட்டிலும் செவ்வாய் பகவான் பலம் பொருந்தி இருக்கிறார். அடுத்தது புதன், மிதுனமும் கன்னியும் இவருக்கு சொந்த வீடு, ஆட்சி வீடு. இந்த 2 வீட்டிலும் இவர் பலம் பொருந்தி இருக்கிறார், பலமாக இருக்கிறார். இவர் ஆளும் வீடு இந்த புதன், கன்னி. அடுத்து குரு, மீனமும் தனுசும் இவருக்கு சொந்த வீடு, ஆட்சி செய்யக்கூடிய வீடு. மீனமும் தனுசும் இது இவருடைய சொந்த வீடு, இவரின் ஆளுமைக்கு உட்பட்டது, இவரின் குணாதிசயங்கள் நிறைந்தது. அடுத்தது சுக்கிரன், ரிஷபமும் துலாமும் இவரது ஆளுமைக்கு உட்பட்டது, இவருக்கு சொந்த வீடு. சனி பகவான், மகரமும் கும்பமும் இவருக்கு சொந்த வீடு, இவருக்கு ஆளுமைக்கு உட்பட்டது, இவர் ஆட்சி செய்யும் வீடு, இவர் பலம் பொருந்திய வீடு. இப்படி இந்த 7 கிரகங்களுக்கும் ஆட்சி வீடு ஒளிருங்கிரகமான சூரியன், சந்திரன் உங்களுக்கு சொல்லவில்லை என்று நினைக்க வேண்டாம். உங்களுக்கு தெரிந்திருக்கும், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். கடகம் ஆட்சி வீடு, அதேபோல் சூரியன், சிம்மம் ஆட்சி வீடு. அவர்களின் தன்மை, அவர்களின் ஆட்சி வீடு, அவர்களின் சொந்த வீடு, அவர்கள் ஆளுமை செய்யக்கூடிய வீடு. இந்த ஒளிருங்கிரகத்திற்கு ஒரே ஒரு வீடு தான். 2 வீடு அந்தஸ்து இவர்களுக்கு கிடையாது. இதை நன்கு புரிந்து கொள்ளுங்கள். இப்போ ஆட்சி வீடு என்பதை பற்றி பார்த்துவிட்டோம். அடுத்தது உச்ச வீடு, இவைகளை பற்றி பார்த்து விடலாம். அது என்னங்க ஐயா உச்ச வீடு என்றால், ஒரு உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்வோம். 100க்கு 100 என்பது பலம் பொருந்தியது. 100க்கு 20 என்பது டிஸ்டிங்ஷன் சொல்றோம் இல்லைங்களா? அதுபோல 100க்கு 20, 100க்கு 120 பலம் உள்ளதுதான் இந்த உச்ச வீடு என்று சொல்வது. ஆட்சி வீட்டை விட உச்ச வீடு பலம் பொருந்தியது. அதாவது 100க்கு 100 என்பதை விட 100க்கு 120 என்று சொல்வது போல உச்ச வீடு. சரி, எந்தெந்த கிரகத்திற்கு எந்தெந்த வீடு உச்ச வீடாக அமைகிறது? சூரியன் எடுத்துக்கொண்டோம் என்றால் மேசராசியில் இவர் உச்சம் பெறுகிறார். இவரின் உச்ச வீடு மேசராசி. சந்திரனின் உச்ச வீடு ரிஷபராசி.
சந்திர பகவான் உச்சமடையக்கூடிய ராசி ரிஷப ராசி. செவ்வாய் பகவான் உச்ச வீடு மகர ராசி. செவ்வாய் பகவான் உச்சம் பெறும் வீடு மகர ராசி. புதன் பகவான் உச்சம் பெறும் வீடு கன்னி ராசி. இந்த புதனுக்கு மட்டும் ஒரு சிறப்பு தன்மை உள்ளது. என்ன என்று பார்த்தீர்கள் என்றால், இந்த புதனுக்கு ஆட்சி உச்சம் ஒரே வீட்டில் என்ற சிறப்பு இந்த புதனுக்கு உண்டு. அப்போ கன்னியில் அவர் ஆட்சி பலமும் உள்ளார், உச்ச பலமும் உள்ளார். இதை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். சரி, குரு பகவான். குருவிற்கு உச்ச வீடு கடகம் ராசி. கடக ராசியில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். சுக்கிர பகவான் மீன ராசியில் உச்சம் பெறுகிறார். சுக்கிர பகவான் மீன ராசியில் உச்சம் பெறுகிறார். சனி பகவான் துலாம் ராசியில் உச்சம் பெறுகிறார். சனி பகவான் துலாம் ராசியில் உச்சம் பெறுகிறார். ராகு கேதுக்கள் இவர்களுக்கு ஆட்சி உச்சம் வீடு என்பது கிடையாது. இருந்தாலும் ஜோதிட மரபு என்று சிலர் சொல்கிறார்கள். விருச்சிகமும் ரிஷபமும் ஆட்சி உச்சம் வீடாக ராகு கேதுக்களுக்கு பாவிக்கிறார்கள் சில பேர்கள். இதை நான் சொல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் பிற்காலத்தில் உங்களுக்கு ஏதேனும் ஒரு சூழல் வரும்போது அருள்ராம் ஐயா இதை நமக்கு நடத்தவில்லையே, சொல்லவில்லையே என்று நினைக்கப்படாது. அதனால சிலர் அதை பின்பற்றுகிறார்கள். நம்மை பொறுத்த மட்டிலும் அது நமக்கு தேவையில்லை. ராகு கேதுக்கள் உச்ச வீடு என்பது ஒன்று கிடையாது. எனவே தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இதை கொண்டாடுகிறார்கள். விருச்சிகம் ரிஷபம் ராகு கேதுக்களின் உச்ச வீடுகளாக கொண்டாடுகிறார்கள் சிலர். பலர் பார்ப்பதில்லை. நாமும் பார்ப்பதில்லை. ராகு கேதுக்களுக்கு உச்ச வீடு என்று நாம் பார்ப்பதில்லை. இப்படி கிரகங்களின் உச்ச வீடுகள் இது. ஆட்சி வீட்டை பார்த்து விட்டோம், உச்ச வீடை பார்த்து விட்டோம். அடுத்தது மூலத்திரிகோணம் வீடு. மூலத்திரிகோணம் வீடு என்றால் என்ன? உங்களுக்கு புரியும் விதமாக, ஆட்சி வீடு என்பது 100க்கு 100 என்றால் மூலத்திரிகோணம் 100க்கு 80% பலம் வாய்ந்தது. ஆட்சி வீட்டுக்கு அடுத்தபடியாக மூலத்திரிகோணம் என்பது 100க்கு 80% பலம் வாய்ந்த வீடு என்று வைத்துக் கொள்ளலாம். அதில் சூரியன் சிம்மத்தில் அவருக்கு மூலத்திரிகோணம். சந்திரன் அவருக்கு உச்சம் பெற கூடிய ரிஷபராசியிலேயே மூலத்திரிகோண வீடு. செவ்வாய் மேச ராசியில் அவருக்கு மூலத்திரிகோணம் வீடு. புதன் கன்னி ராசியில் அவருக்கு மூலத்திரிகோணம் வீடு. குரு தனுசு ராசியில் அவருக்கு மூலத்திரிகோணம் வீடு. சுக்கிரன் துலாம் ராசியில் அவருக்கு மூலத்திரிகோண வீடு. சனி பகவான் கும்ப ராசியில் அவருக்கு மூலத்திரிகோண வீடு. ராகு கேதுகளுக்கு கிடையாது. கிரக அந்தஸ்து உள்ள 7 கிரகங்களுக்கும் மூலத்திரிகோண வீடு இதுதான். இப்பொழுது 120% பலம் வாய்ந்த உச்ச வீடு தெரிந்து கொண்டோம். 100% பலம் வாய்ந்த ஆட்சி வீடு தெரிந்து கொண்டோம். 80% பலம் வாய்ந்த மூலத்திரிகோண வீடு தெரிந்து கொண்டோம். அடுத்தபடியாக நீசம் வீடு. நீசம் வீடு என்றால் என்ன? சூரியனுக்கு, அதாவது சூரியனின் ஒளியை வாங்கி கிரகங்கள் நமக்கு பிரதிபலிக்கின்றது. அதனுடைய தன்மையை அதாவது சூரியனிடமிருந்து உணவை வாங்கி உண்டு கொண்டு அதன் மூலமாக கோள்கள் நமக்கு உதவி செய்கின்றது. அப்போ ஒவ்வொரு கிரகத்தின் உதவிகள் அவருடைய தன்மைப்படிதான் இருக்கும். உதாரணத்திற்கு உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது கிரகத்தினுடைய தன்மைகள்
பலம் வாங்குகிறது என்றால் அது சூரியனின் கதிர்வீச்சை உள்வாங்குவதனால்தான் கிரகங்கள் பலமாக இருக்கிறது. அந்த சூரியனின் கதிர்வீச்சை எப்படி உள்வாங்க வேண்டும் என்றால், கிரகங்கள் சூரியனுக்கு மிக அருகில் போகும் பொழுது கதிர்வீச்சு அதற்கு அதிகமாக கிடைக்கும். பலம் கூடும். சூரியனுக்கு வெகு தூரத்தில் நேர்கோட்டில் வரும் பொழுது அந்த கிரகங்கள் சூரியனின் கதிர்வீச்சு குறைவாக கிடைப்பதால் பலம் இழக்கிறது. இதைதான் நாம் நீச வீடு என்று சொல்கிறோம். சூரியனுக்கு மிக அருகாமையில் போகும் பொழுது சூரியனின் கதிர்வீச்சு அதிகமாக கிடைப்பதால் அது உச்ச நிலையை அடைகிறது. அதே கோள்கள் சூரியனின் நேர்கோட்டில் 180 டிகிரியில் விலகி வரும் பொழுது அந்த கோள்கள் சூரியனின் கதிர்வீச்சு அதிகமாக கிடைக்காததால் நீச பலனை அடைகிறது. பலம் இழக்கிறது. இதை நன்கு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த நீச வீடு என்பது என்ன? நீங்கள் எந்த வீடு கிரகத்தின் உச்ச வீடோ அதற்கு 180 டிகிரியில் உள்ள வீடு கிரகத்தின் நீச வீடு. நன்கு புரிந்து கொள்ளுங்கள். உதாரணத்திற்கு சூரியன் மேசத்தில் உச்சம் என்று சொன்னேன். அவர் சரியாக 180 டிகிரியில் துலாம் ராசியில் வரும்போது நீசமடைகிறார், பலத்தை இழக்கிறார். உச்சமடையக்கூடிய ராசியிலிருந்து 7வது ராசியில் அந்த கிரகம் அமர்ந்திருந்தால் அது நீசம் பெற்றுள்ளது. சந்திரன் உச்சம் ரிஷப ராசியில் அதனுடைய 7வது வீடான விருச்சிகத்தில் அமர்ந்திருந்தால் அவர் நீசமடைகிறார். செவ்வாய் மகரத்தில் உச்சமடைகிறார். அவருக்கு 7வது வீடான 180 டிகிரி 7வது வீடான கடகத்தில் நீசமடைகிறார். புதன் கன்னியில் உச்சமடைகிறார். அவருக்கு 7வது வீடான மீனத்தில் அமரும் பொழுது நீச்சமடைகிறார். குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெறுகிறார். அவருக்கு 7வது ராசியான மகரத்தில் நீசமடைகிறார். சுக்கிர பகவான் மீனத்தில் உச்சம் பெறுகிறார். அவருக்கு 7வது ராசியான கன்னியில் நீசமடைகிறார். சனி பகவான் துலாத்தில் உச்சமடைகிறார். அவருக்கு 7வது ராசியான மேசத்தில் நீசமடைகிறார். இதை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் உறவுகளே. இன்று கிரகத்தின் தன்மைகளை பார்த்தோம். மீதம் நாளை நாம் பார்க்க இருக்கிறோம். மிகவும் சுவாரஸ்யமான பாடம். நன்கு இதை மனனம் செய்து கொள்ளுங்கள். ஒரு முறைக்கு பல முறை பதிவை கேளுங்கள். கேட்டு மனனம் செய்து கொள்ளுங்கள். நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி, வணக்கம் சொல்லிக் கொள்கிறேன் உறவுகளே.